Hi friends, வணக்கம், வெல்கம் பேக் டு BeYouDefining. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் காலையிலேருந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வந்து பண்ணேன் காலையிலேருந்து அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் கொஞ்சம் நல்லா பிரிஸ்கானேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஹேர் அண்ட் ஸ்கின் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். வாரத்தில் ஒரு தடவையாச்சும் ஏதாச்சும் பேக் வந்து போடணும். நான் இப்போ சென்னை போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்கவே முடியல. பாப்பாவோட ஸ்கூலுக்கு டைம் அட்ஜஸ்ட் ஆகிறதே எனக்கு வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது. ஏன்னா மார்னிங் 6 o'clock வந்து தன்மை குட்டியை வந்து எழுப்பி அவளை குளிப்பாட்டி அவளை வந்து 7க்குள்ளார நம்ம வந்து ரெடி பண்ணிடணும். ஸோ அதனால அப்படியே டகன்னு நாங்கள் 2 பேரும் வந்து பாப்பாவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சுந்தரா டிராவல்ஸில் வந்து அந்த மணமகனை வந்து ரெடி பண்ணுற மாதிரி தான் நானும் அவரும் வந்து பாப்பாவை வந்து ரெடி பண்ணுவோம். அவளை அந்த கேபில் உட்கார வச்சதான் 2 பேரும் அப்பாடா அப்படின்னு வந்து உட்காருவோம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஏன்னா என்னோட ஹவுஸ் கீப்பிங்கில் அந்த அக்கா வந்து 2 நாள் வரல. ஸோ நமக்கு இது நிறைய ஒர்க் இருக்குது. நான் இப்போ என்னோட கிச்சனை வந்து சுற்றி காமிக்கிறேன். நீங்களே அப்படின்றீங்க. காமிக்கிறேன் பாருங்கள். வெரி பிக் மெஸ். இப்போ இதை தான் நம்ம வந்து கிளியர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ காலையில் செஞ்ச தோக்கெலாம் இங்கே இருக்குது. நான் இதுலேருந்து அப்படியே எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் அப்படியே 2-3 பீஸ் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து நிறைய பாத்திரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பாத்திரம் யூஸ் பண்ண நானே தான் கழுவணும் இல்லையா. அதனால வந்து நான் பாத்திரம் பெருசாக யூஸ் பண்ணல, அதுலேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குலாப் ஜாமுன் வாசம். குலாப் ஜாமுன் வந்து வச்சது. அதுக்கப்புறம் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு வந்த திங்ஸ் அப்படியே வச்சிருக்கேன். இந்த இடம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இந்த இடத்த இப்போ வந்து சரி பண்ணணும். நம்ம வந்து மத்தியானம் லஞ்ச் உங்களுக்கு காமிக்கல. மத்தியானம் லஞ்ச் வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். அவர் மாலுக்கு போகிறனால அங்கே ஸ்டோர்ஸ் வந்து போய் பார்க்கணும் இல்லையா, அதனால மாலுக்கு போயிடுவேன் அப்படின்னாரு. சரி நீங்கள் வந்து இந்த லஞ்ச் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணேன். பட் ஆனால் அது வந்து ரொம்ப லேட் ஆகிட்டனால நீ இங்கே வச்சிருமா, நான் வேணால் முடிஞ்சால் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் காலையில் அவருக்கு செஞ்ச சப்பாத்தி நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லஞ்சாக இருந்தது. லஞ்சுக்கு வந்து தயிர் பச்சடி வந்து உள்ளார இருக்குது. அதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளார எடுத்து வச்சிட்டேன். இல்லைன்னா ரொம்ப புளிச்சிடும். ஏன்னா சம்மர் இல்லையா, அதனால புளிச்சிடும். அதனால ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் எஸ், இங்கே இதுக்கு மேலே இருக்கனால நான் உங்களுக்கு வந்து இதை காமிக்க போகிறேன். இது வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல். இது ஆர்கானிக் நேத்ராவோட ஃப்ளாக்ஸீட் ஜெல். இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி என்னோட ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து டேக் கேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி ஹேருக்கு வந்து என்ன அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஏதாச்சும் வந்து மாஸ்க் வந்து போடணும். நான் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லையும் வந்து காமிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். பட் ஆஸ் டேஸ் பாஸ் பை நான் சத்தியமாக மறந்துட்டேன் இந்த ஒரு ஃப்ளாக்ஸீட் ஜெல் பற்றி. பட் ஆனால் அதில் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து ஐகார்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ ஆர்கானிக் நேத்ரால நான் ஒரு சில செட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளாக்ஸீட் ஜெல்லும் வந்து ரொம்ப லைக் வாவ் இதெல்லாம் இருக்கே அப்படின்னு மாதிரி எனக்கு ஒரு வா ஃபேக்டராக இருந்தனால நான் இதையும் வந்து கிராப் பண்ணனால சரி இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அண்ட் இதை நான் வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து லைவாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஹேரில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லும் நெல்லிக்காய் சாரும் வச்சு நான் வந்து ஒரு பேக் மாதிரி வந்து ஹேருக்கு வந்து போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபேஸ் பேக்கும் வந்து ரெடி பண்ண போகிறேன். அது ரெண்டுத்தையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஆக்சுவலாக இந்த ஆர்கானிக் நேத்ரா பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைட்டமின் இ இருக்குது. வைட்டமின் இ ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஹேர் கேர்ள்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போலாம் கேர்லி ஹேர் பயங்கர ட்ரெண்டாக இருக்கு இல்லையா. ஸோ கேர்ள்ஸ் வந்து விருப்பப்படுறவங்களுக்கு இது டெஃபினட்டாக வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கும் கேர்ள்ஸ் மேலே கொஞ்சம் வந்து ஈர்ப்பு வந்துருக்கு. அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரபன்ஸ் கிடையாது, சல்ஃபேட்ஸ் கிடையாது, அண்ட் நோ பேத்தலைட்ஸ் அண்ட் நோ சிலிகான்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 399 rupees. ஸோ எவ்வளோ. அண்ட் இது வந்து க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ சூப்பரான விஷயம். இதனால தாராளமாக 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அது உங்களோட யூஸ் பண்ணுறோட ரேஷியோ பொறுத்து. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டக்குன்னு நான் வந்து லைக் ஸ்கின் கேருக்கும் ஹேர் கேருக்கும் இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் வச்சு எப்படி ரெடி பண்ணுறேன்னு காமிச்சிடுறேன் வாங்க. All I want
ஃப்ளாக்ஸீட் வித் ஆம்லா ஜூஸ் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை தான் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு ஆம்லா ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக வந்து ஆம்லா ஜூஸ் வந்து டெய்லி இந்த சம்மர் டைம் அப்போ நான் வந்து குடிப்பேன். எனக்கு அது வந்து எல்லா வருஷத்துலையும் வந்து ஒரு பழகின ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு சம்மர் அப்போ வந்து என்னால் ஈஸியாக வெயிட் குறைக்க முடியும் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் சாறும் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 to 4 times ஆச்சு நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். அதனால இருந்தனால அண்ட் இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லோட மிக்ஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், முடிக்கு ரொம்ப நல்லது அண்ட் முடி கொட்டுறது, முடி வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ஸ்கேல்ப்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் இது வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்லா இருக்கு, நல்லா சின்ன கூலிங்காகவும் இருக்கு. இந்த சம்மருக்கு தேவையானது, மச் நீடட் விஷயம். செம்ம சில்லுன்னு இருந்தது. இதுவும் இன்னும் தேவைப்படுற மாதிரி இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போறேன். ஓகே, நம்மளோட ஹேர் மாஸ்க் வந்து பக்காவாக வந்து போட்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அப்ளை பண்ணும் போதே அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் போடலாம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுவும் இந்த சம்மருக்கு இது தேய்க்கும் போது அப்படியே ஸ்கேல்ப்லாம் அப்படியே சில்லுன்னு இறங்குது பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நல்ல வெளிச்சத்தில், அதாவது 12 மணிக்கு முன்னாடியே வந்து எந்த ஹேர் பேக்காகவும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வெயிலே வந்து காஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு அந்த சளி பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஏன்னா நிறைய தடவை கமெண்ட்ஸ்ல இந்த ஒரு மெயின் கொஸ்டின் வந்து வரும், இந்த சைனசைட்டிஸ் இருக்கவங்கலாம் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ரெமெடி, இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கும் இருந்திருக்கு, எனக்கும் சளியெல்லாம் பயங்கரமாக பிடிச்சிருக்கு. பட் ஈவினிங் மேலே எந்த பேக்கும் அப்ளை பண்ண மாட்டேன், அதை மட்டும் மெயினாக கட் பண்ணிப்பேன். இப்போ வந்து இதை அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பிளெயினாக வந்து என் ஃபேஸில் வந்து அந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ க்ளீன் ஃபேஸாக தான் இருக்குது. காலையில் எந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து எந்த விதமான க்ரீமும் போடல, டேரெக்டாக இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃப்ளாக்ஸீட் ஜெல் ஸ்பூனில் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபேஸில் அப்படியே வாவ் நைஸ். இது நீங்கள் நைட் க்ரீமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். லெவல். இது கூட கொஞ்சோண்டு காஃபி பவுடர். எனக்கு காஃபி பவுடர் ஃபேஸில் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இட் ரியலி டஸ் குட் ஆன் மை ஸ்கின். என்னோட ஸ்கின் டைப்புக்கு பக்காவாக இருக்குது. அதுக்குன்ட்டு இந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கிரெயின் ஃபார்ம்லாம் கிடையாது. போட்டோன்னே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிலாக்ஸ் மை செல்ஃப் அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ கழுத்துக்கும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணேன். கொஞ்சமாக தான் எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இட் கோஸ் அ வெரி லாங் வே. கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா wrinkles எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது லைட்டாக இப்படி மசாஜும் பண்ணி விட்டுடலாம். ஐப்ரோஸ் மேலேயும் போட்டுக்கோங்க. ஐப்ரோஸும் நமக்கு வளரணும் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 10 to 20 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் பூஜை பண்ணியாச்சு. நம்மளோட பூஜை ரூம் அவ்வளோ அலங்காரமாக சூப்பராக இருக்குது. தன்மை குட்டி இதை பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே இருக்காங்க. ஹாய் சொல்லுமா. ஹாய். ஓகே, ஸோ இது வந்து தன்மை குட்டியோட டம் பாக்ஸ் பக்கத்துலேயே இருக்கணுமாம்மா. அண்ட் சாயோட ஃபோட்டோ. கிச்சனை இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ எஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா போய் ஜம்முன்னு தூங்க வேண்டியதுதான். ஸோ நாளைக்கு காலையில் 6:15 எழுந்திரிக்கணும். ஆக்சுவலாக இந்த ருட்டீன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்தது. ஆனால் செகண்ட் டேலேருந்து பழகிடுச்சு. 6:15 எழுந்திரிச்சு கடற்கடன்னு வந்து ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தன்மை குட்டிக்கு வந்து ஸ்பெஷலாக பண்ணுறதுக்கு இஸ் மை கியூட்டி பை. ஃபர்ஸ்ட் டேல நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து லைக் இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறா இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தது. பட் எஸ், இதுவும் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப், அதை வந்து தாண்டி தான் வந்தாகணும். அண்ட் என் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா சாஃப்ட் அண்ட் ஹைட்ரேட்டடா இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து அந்த ஃபிளாக்ஸீட் இது யூஸ் பண்ணோம்ல, அதனால ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் முடி வந்து வேற லெவல். தெரியுதா உங்களுக்கு அந்த ஷைனு? நான் ஜஸ்ட் கொண்டை மட்டும் தான் போட்டிருக்கேன். முடி ஐ ஜஸ்ட் ஓப்பன் அப் அண்ட் ஷோ. எனக்கு என்னமோ தெரியல, எப்படி இருக்கு? வாவ், சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஐயோ ஆக்சுவலாக கிச்சனில் வந்து முடி வந்து நின்று ஓப்பன் அப் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டிய அந்த ஆர்வத்தில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எஸ் இப்போதைக்கு நான் வந்து குட் நைட் சொல்லிட்டு விடை பெறுகிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய vlogs நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் எஸ் லைக் பண்ணுங்க.